தமிழக சட்டசபையில் செங்கோல். அண்ணாமலை முன்பு உறுதியளித்த மத்திய அமைச்சர். டிஎன் டாக்ஸ் 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் மத்திய வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில சிறப்பு செயற்குழு கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார். மத்திய அரசின் பிரதிநிதி ஒருவர் தமிழகத்திற்கு வருகை தருகிறார் என்றவுடன் தமிழக அரசியல் அரங்கில் எக்கச்சக்க எதிர்பார்ப்பு நிலவத் தொடங்கியது. காரணம், தமிழகம் பல விதங்களில் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. உதாரணமாக, பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி அவர்கள் பேசியதைத்தான் நாம் மேற்கோள் காட்டியாக வேண்டும். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையொட்டி அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மாயாவதி அவர்கள் தமிழகம் வந்திருந்தார். ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும் உண்மையான குற்றவாளியை அரசு இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்றும் பரபரப்பு பேட்டி அளித்திருந்தார். அதுவும் தீவிரமாக செயல்பட்டு இருந்தால் உண்மையான குற்றவாளிகளை பிடித்திருக்கலாம் என்றும் வழக்கு சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருந்தார். முக்கியமாக பட்டியலின மக்களுக்கு முதல்வர் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி இருந்தது பரபரப்பை கிளப்பியிருந்தது. ஒரே நாளில் குற்றவாளிகளை கைது செய்து விட்டோம் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்த நிலையில் 6 பேர் சரண்டர் ஆனார்கள் என்று போலீஸ் கூறியிருந்தது மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதே சமயம் திமுகவின் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களோ சரண்டர் ஆனவர்களெல்லாம் உண்மையான குற்றவாளியே கிடையாது என்று கூறி அவர் பாட்டுக்கு ஒரு பரபரப்பை கிளப்பியிருந்தார். இதே போன்ற ஒரு கருத்தை பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி அவர்களும் கூறியது மக்களின் கவனத்தை பெற்றிருக்கிறது. உண்மையில் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பற்றிய கவலை சாதாரண பொதுமக்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதுதான் நிதர்சனம். இந்த நிலையில்தான் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தமிழகம் வந்திருந்தது மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. எதிர்பார்க்கப்பட்டது போலவே தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை விளாசி தள்ளியிருந்தார் சௌகான். குறிப்பாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தை பற்றி குறிப்பிட்டு, கள்ளச்சாராயம் தமிழகத்தில் ஆறாக ஓடுகிறது என்றும் இது போன்ற கள்ளச்சாராயத்தால் இளைஞர்களின் எதிர்காலமே மிகப்பெரிய கேள்விக்குறியாகிறது என்றும் விளாசி தள்ளியிருந்தார். குறிப்பாக திமுக எப்போதுமே மத்திய அரசை என்னவெல்லாம் குறை சொல்லுமோ அதற்கெல்லாம் சரியான பதிலடி கொடுப்பது போல இருந்தது சௌகான் அவர்களின் பேச்சு. கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக அரசு தமிழகத்துக்கு மட்டும் கொடுத்த நிதி பகிர்வு என்பது கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி என்றும், காங்கிரஸ் ஆட்சியிலோ 1 லட்சம் கோடிக்கு குறைவாகத்தான் தமிழகத்திற்கு நிதி பகிர்வு அளிக்கப்பட்டது என்பதையும் விளக்கியிருந்தார் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள். குறிப்பாக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் பேச்சு தீப்பொறியாக இருந்தது என்றுதான் கூற வேண்டும். 2026ஆம் ஆண்டு நடக்கவிருக்கும் சட்டசபை தேர்தல் வரை பாஜக தொண்டர்கள் அனைவரும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்றும், பாஜக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் தேடி தேடி கைது செய்வதில் திமுக அரசு மும்முரமாக இருக்கிறது என்றும் குற்றம் சாட்டியிருந்தார் அண்ணாமலை அவர்கள். ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மரணத்தின் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி அவர்கள் வலியுறுத்தியதைப் போலவே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தின் விசாரணையையும் சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், மதுவிலக்கு துறையை கவனித்து வரும் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் பதவி விலக வேண்டும் என்ற தீர்மானமும் அங்கே நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக இந்த கூட்டம் தமிழக நலனை முன்னிறுத்துவதாக அமைந்திருந்தது. மத்திய அமைச்சர் முன்னிலையில் நடந்த அந்த கூட்டத்தில் முல்லை பெரியாறு ஆற்றின் குறுக்கே கேரள அரசு புதிய அணை கட்டும் திட்டத்தை கண்டித்து தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது இங்கே குறிப்பிடப்பட வேண்டியுள்ளது. காரணம், கேரள அரசு தமிழகத்தின் நலனுக்கு எதிராக செயல்படும் இந்த சமயத்தில் மத்திய அரசின் பிரதிநிதி ஒருவர் மூலம் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழக பாஜகவின் ஒரு சாதகமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக செங்கோல் விஷயம் அங்கே மிக மிக முக்கியமான விவாதமாக இருந்தது. அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் கூறும் பொழுது, நாடாளுமன்றத்தில் உள்ள செங்கோலை கம்யூனிஸ்ட் எம்பி அவமதிக்கிறார். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு பாஜக ஆட்சி அமையும் போது சட்டமன்றத்தில் செங்கோல் நிறுவப்படும் என்று முழங்கினார் சிவராஜ் சிங் சௌகான். மொத்தத்தில் தமிழகத்தின் மீது பாஜக தனி கவனம் செலுத்த உள்ளது என்பதை சிவராஜ் சிங் சௌகான் அவர்களின் வருகையையும்
பேச்சும் உறுதி செய்திருக்கிறது என்றே கூறலாம்.